எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல டிசிஎஸ்ல இருந்து போட்டிருக்கக்கூடிய பிபிஎஸ் அப்படிங்கிற ஹையரிங்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ பிபிஎஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா பிசினஸ் ப்ராசஸிங் சொல்லுவாங்க. டிசிஎஸ்ல பொதுவா எப்பயுமே ரெண்டு விஷயத்துக்கு அப்ளை பண்றதுக்கு போடுவாங்க. ஒன்னு ஐடி ஃபீல்டு ஓரியன்டருக்கு, அதாவது கம்ப்யூட்டர் மேஜர் ஓரியன்டருக்கு அப்ளை பண்றதுக்கு போடுவாங்க. இன்னொன்னு வந்து பிசினஸ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் இல்ல பிசினஸ் ஆபரேஷன்ஸ் லைக் ப்ராடக்ட் ரிலீஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்றதுக்கான ஒரு ஹையரிங் போடுவாங்க. ஸோ இப்போ அவங்க போட்டிருக்க ஹையரிங் யார் யாருக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா 2020 பாஸ் அவுட்ல இருந்து 2022 பாஸ் அவுட் வரைக்கும் உள்ள ஆர்ட்ஸ், காமர்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது போட்டிருக்காங்க. ஸோ 2020, 21 அண்ட் தென் 2022 பாஸ் அவுட்ஸ். ஸோ இந்த லிங்க் வந்து நான் கீழே போட்டிருக்கேன். இந்த லிங்க் நீங்க அந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ இதுல இவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இப்போ ஓபன் பண்ணிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மட்டும் டெஸ்ட் டேட் அண்ட் தென் இன்டர்வியூ டேட் இது எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இனிமேல் ஃபர்தர் மோரா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா இதுல வந்து அந்த டிசிஎஸ் பிபிஎஸ் ஹையரிங் பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க. பொதுவா வந்து அவங்க காக்னிட்டிவ் பிசினஸ் ஆபரேஷன், பேங்கிங் அண்ட் பினான்சியல் செக்டார்ஸ்ல வந்து ஒர்க்கிங்க்கு வந்து உங்களை வந்து அங்க அலாட் பண்ணுவாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுல அப்ளை ஹியர் வித் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன். இதோட லிங்கையுமே நான் கீழே போட்டிருக்கேன். ஸோ அதையுமே நீங்க யூஸ் பண்ணி இந்த பேஜுக்கு டைரக்டா நீங்க ரீடைரக்ட் ஆகிக்கலாம். இதுல நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கொடுத்துருக்கோம். அதை நீங்க ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பொதுவாக வந்து நான் ஒரு ஓவரால் ஒரு வியூ கொடுத்துட்றேன். பிகாம் அண்ட் பிஎஸ்சியில வந்து ஐடி, சிஎஸ், பிசிஏ, பார்மசி டிபார்ட்மெண்ட்ஸ்ல படிக்கிறவங்க இவங்க எல்லாருமே எலிஜிபிள். பட் இயர் ஆஃப் பாசிங் என்னவா இருக்கணும் அப்படின்னா 2020, 2021 ஆர்எல்ஸ் 2022 இருக்கணும். ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இந்த கோர்ஸோட ஆக்சுவல் டியூரேஷன்ல நீங்க முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கரண்ட் அரியர்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ஸ்டடீஸ்ல ஏதாவது பிரேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 24 months வரைக்கும் பிரேக்ஸ் தான் அலோவ் பண்றாங்க. ஸோ விச் மீன்ஸ் 2 years பிரேக்ஸ் மட்டும் தான் அலோவ் பண்றாங்க. அண்ட் தென் கோர்ஸோட டைப் கண்டிப்பான முறையில் ஃபுல் டைம் கோர்ஸா மட்டும் தான் இருக்கணும். பார்ட் டைம்ல நீங்க பண்ணிருந்தீங்க ஆர்எல்ஸ் கரஸ்பாண்டன்ட் கோர்ஸா இருந்துச்சுன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு அப்ளை. இஃப் யூ ஹேவ் அன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அப் டு 3 months வரைக்கும் யூ ஆர் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க. அண்ட் தென் ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இதுல மினிமம் ஏஜ் வந்து 18 years அண்ட் தென் மேக்ஸிமம் ஏஜ் வந்து 28 years சொல்லியிருக்காங்க. ஒர்க் லொகேஷன் அண்ட் ஷிஃப்ட் வந்து அவங்க எந்த ஒர்க் லொகேஷன்னாலும் போட்டா நீங்க அதுக்கு வந்து அடாப்ட் ஆயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஈவன் ஷிஃப்ட்ஸ்ல வந்து நைட் ஷிஃப்ட்ஸ்மே இன்க்ளூட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸை எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் mention your updated TCS reference ID that you had registered under BPS section on TCS Next portal சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிசிஎஸ்ல நீங்க பிபிஎஸ்க்கு எப்பயாவது அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா அப்போ உங்ககிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி வந்து உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் ஐடியை நீங்க கொடுத்து பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் புதுசா நான் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த செக்ஷன் பி சினாரியோ பில இருக்கக்கூடிய இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க நியூ யூசரா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட நெட்வொர்க் வந்து ஃபிளக்சுவேஷனா வச்சுக்கோங்க. ஸோ ஹை பேண்டடா இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்பனா தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இதுல ரெஜிஸ்டர் நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இதுல 2 கேட்டகரி இருக்கும், ஐடி, பிபிஎஸ் இருக்கும். இதுல பிபிஎஸ் அப்படிங்கறத சூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அந்த எனக்கு நெட் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து லோட் ஆகுது. ஸோ நெட்வொர்க் ஸ்பீடா இருந்துச்சுன்னா இது இன்னும் ஸ்பீடா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்பயுமே நம்ம டிசிஎஸ்ல ஃபுல்ல என்ட்ரு பண்ண போறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்ல கண்டிப்பா நம்ம என்ட்ரு பண்ணிருக்கணும். என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸே நம்மளால ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிசிஎஸ்ல எப்பயுமே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நியூ யூசரா இருந்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் பழைய யூசரா இருந்தீங்கன்னா உங்களோட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் ஐடியை வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். போயிட்டு பிபிஎஸ்
இதுல டைட்டில் சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஏத்த டைட்டில் மிஸ்டரா மிஸ்ஸா டாக்டரா அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய நேம் சர்நேம்லாம் உங்களுடைய இனிஷியல் போட்டுக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஜெண்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிக்கோங்க. கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க, ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய நம்பர், மொபைல் நம்பர் போட்டுக்கோங்க. கம்யூனிகேஷனுக்கு இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்ஸ்டிடியூஷன் நேம் கரெக்டாக போட்டுக்கோங்க. குவாலிஃபிகேஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டான குவாலிஃபிகேஷனை சூஸ் பண்ணுங்க. நீங்க எதுவோ அதை சூஸ் பண்ணுங்க. இயர் ஆஃப் பாசிங் கரெக்டா மென்ஷன் பண்ணிக்கோங்க. சோர்ஸ் டைப் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அதாவது சோர்ஸ் டைப்னா இந்த இதுக்கு நீங்க எப்படி ரெஃபர் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி வெப் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க. நியரஸ்ட் டிசிஎஸ் ஆபீஸ், உங்களுக்கு உங்க லொகேஷன்ல இருந்து இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய நியரஸ்ட் டிசிஎஸ் ஆபீஸ் எதுவோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு கேபிட்டல் லெட்டர் பாஸ்வேர்ட்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் அண்ட் நம்பர்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. செக்யூரிட்டி கொஸ்டின் வச்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்தோம்னா அப்ப தேவைப்படும். ஸோ அப்ப நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி செக்யூரிட்டி கொஸ்டின் வச்சுக்கோங்க. கேப்சால தெரியக்கூடிய இந்த இமேஜை வந்து கரெக்டா டைப் பண்ணுங்க. பண்ணிட்டு எல்லா டீடைல்ஸும் கரெக்டா கொடுத்துருக்கீங்களான்னு ஒருக்க செக் பண்ணிட்டு ஃபைனலா ஒருக்க சப்மிட் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே உங்க மெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் கன்ஃபர்மேஷன் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இதே தான் உங்களோட மெயில் ஐடியா, எது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கீங்களா இல்லையாங்கிறத கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இது ரெண்டு தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பண்ணவுமே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி ஜென்ரேட் ஆயிருக்கும். ரெஃபரன்ஸ் ஐடியை எப்பயுமே காப்பி பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணும்போது அந்த அப்ளை ஹியர் வித் CT/DT ஐடி கொடுத்துருப்பாங்க. அதுதான் இந்த ஐடி நீங்க கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. ஸோ இது உங்க மெயிலுக்குமே வந்திருக்கும். ஸோ அடுத்து கண்டினியூ கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் நம்ம கிரியேட் பண்ண அந்த பாஸ்வேர்டை வந்து இங்கே டைப் பண்ணுங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. இப்ப உங்களோட ஹோம் பேஜ் ஓபன் ஆயிருக்கும். ஸோ இதுல நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, நம்ம இந்த TCS BPS ப்ராசஸ்க்கு அப்ளை பண்ண போறோம். லெஃப்ட் சைட்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதுல 4 விஷயங்கள் நம்ம ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நல்லா கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு ஸ்டார்ட் ஃபில்லிங் தி ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதுல பர்சனல் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ல ரிஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்த நார்மல் டீடைல்ஸை வந்து அவங்களே கொண்டு நீங்க கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபாதர் நேம் கேட்டிருப்பாங்க. உங்க ஃபாதர் நேம் கரெக்டா கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி மதர் நேம் கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் உங்க அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. கரெக்டான அட்ரஸ், உங்க ஹோம் அட்ரஸ் கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. ஏரியா எந்த ஏரியாங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. லேண்ட்மார்க் ஏதாவது இருந்துச்சுன்னா அட்ரஸ்ல கொடுத்துக்கோங்க. கண்ட்ரி சூஸ் பண்ணிருங்க. அண்ட் தென் ஸ்டேட் டைப் பண்ணிக்கோங்க. சிட்டி என்ன சிட்டி அப்படிங்கறத சூஸ் பண்ணிக்கோங்க.
பின்கோடு கரெக்டான பின்கோட் டைப் பண்ணுங்க. அட்ரஸ் கொடுக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லா கொடுங்க. இதே தான் உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் தான் எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதே இது கீழே வந்துடும். உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ்ல வந்து ஆல்டர்னேட் மெயில் ஐடி ஆல்டர்னேட் நம்பர் கேட்டிருப்பாங்க. இருந்தா நீங்க மென்ஷன் பண்ணுங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. அடுத்து ரெண்டாவது டீடைல்ல உங்களோட அகாடமிக் அண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா ரீட் பண்ணிட்டு ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் கேட்டகரி டீடைல்ஸ்ல போங்க. ஸோ இதுல இன்ஸ்டிடியூட் நேம் வந்து நீங்க ஆல்ரெடி கொடுத்துருக்கீங்க. ஸோ அங்க இருந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வந்துருவாங்க. ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன உங்களுக்கு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிருங்க. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இயர் ஆஃப் பாசிங் எல்லாம் இருக்கும். சேவ் அண்ட் கண்டினியூ. ஸோ அப்ப அதுக்கு அடுத்ததுல வந்து அவங்க கிராஜுவேட் எப்ப முடிச்சீங்க, அவங்களோட கோர்ஸ் டியூரேஷன் கேட்டிருப்பாங்க, கோர்ஸோட டைப் கேட்டிருப்பாங்க. ஸோ கோர்ஸ் டியூரேஷன் 3 years அப்படிங்கிறதுனா அதுக்கேற்ற மாதிரி நீங்க எப்ப கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்ப முடிச்சீங்க அப்படிங்கிறது இருக்கணும். ப்ராப்பரா மென்ஷன் பண்ணுங்க. கோர்ஸ் டைப்ல ஃபுல் டைம் அண்ட் தென் ஸ்பெஷலைசேஷன் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. ஸோ பிஎஸ்சியில நீங்க என்ன அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணணும். கொடுத்துட்டு இதுல உங்களுடைய மார்க் சிஜிபிஏல மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா சிஜிபிஏ டோட்டல் சிஜிபிஏ எவ்வளவு, அப்டைன்டு நீங்க அதுல எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா அவங்களே பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. ஸோ என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பெர்சன்டேஜ் கொடுக்கும்போது டெசிமல் பாயிண்டோட கொடுக்கணும். டெசிமல் பாயிண்ட் வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து 2 டிஜிட் மட்டும் யூஸ் பண்ணா போதும். அடுத்து வந்து 12th நீங்க என்ன கோர்ஸ் முடிச்சீங்க, 12th முடிச்சீங்களா டிப்ளமோ முடிச்சீங்களா அப்படிங்கறது கேட்டிருப்பாங்க. 12th-னா 12th போட்டுட்டு 12th-ல நீங்க என்ன குரூப் படிச்சீங்களோ அதை ஸ்பெஷலைசேஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. 12th எந்த ஸ்கூல்ல படிச்சீங்களோ அந்த ஸ்கூல் நேமை மென்ஷன் பண்ணுங்க. போர்ட் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு போட்டுக்கோங்க. ஸ்டேட் போர்ட்னா ஸ்டேட் போர்ட், மெட்ரிக்னா மெட்ரிக் கொடுத்துக்கோங்க. கோர்ஸ் டைப் ஃபுல் டைம் கேட்டிருப்பாங்க. இங்க மார்க்ஸ் கேட்டிருப்பாங்க. நீங்க இங்க மார்க்ஸ் வந்து டோட்டல் மார்க்ஸ் அப்டைன்ட் எவ்வளவு கொடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளவு அப்படிங்கறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா அதுவே ஈக்குவலன்ட் பெர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணிட்டு வந்துடும். அதே மாதிரி கோர்ஸ் டியூரேஷன் பார்த்து கேர்ஃபுல்லா கொடுங்க. கொடுத்துட்டு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கறத கொடுங்க. அடுத்து 10th டீடைல்ஸ் அதே மாதிரி கேட்டிருப்பாங்க. இங்க உங்களுடைய 10th ரெஜிஸ்டர் நம்பர் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய 10th ரோல் நம்பர் உங்க மார்க் ஷீட்ல இருக்கும். 10th எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் தென் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் என்னங்கறத மென்ஷன் பண்ணிட்டு இன் கோர்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கோர்ஸ் டியூரேஷன் 10th எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்க படிச்சீங்க அப்படிங்கறத கண்டிப்பான முறையில மென்ஷன் பண்ணிருக்கணும். மார்க் எவ்வளவு அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிடுங்க. அப்டைன்ட் எவ்வளவு அப்படிங்கறத போட்டுட்டு மேக்ஸிமம் மார்க் போட்டீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் அதுவே கால்குலேட் ஆயிரும். அடுத்து எனி அதர் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டீடைல் கேட்டிருப்பாங்க. ஹவ் யூ டன் எனி அதர் கோர்சஸ், ஏதாவது சர்டிபிகேஷன் கோர்சஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இல்ல
கோர்ஸ் நேம், அதுவுமே ஒரு 6 month இல்ல ஃபுல் டைமா பார்ட் டைமா வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்சஸ் முடிச்சிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அந்த கோர்ஸோட டீடைல்ஸ் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. ரெலவெண்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல் இருந்தா எஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா அந்த டீடைல்ஸ் என்னங்கறத ஆட் பண்ண சொல்லுவாங்க. இதை எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் நியூ ரோ கொடுத்து அந்த ரோல வந்து நீங்க ஒர்க் பண்ண இடத்துல உங்களுக்குன்னு ஒரு எம்ப்ளாயி ஐடி இருக்கும், உங்களோட எம்ப்ளாயரோட பேரு, நீங்க எந்த கம்பெனில வேலை பார்த்தீங்க அந்த கம்பெனியோட அட்ரஸ், அந்த பண்ண எம்ப்ளாய்மெண்ட் டைப், ஃபுல் டைம் போனீங்களா இல்ல பார்ட் டைம் பண்ணீங்களா அப்படிங்கிற மென்ஷன் பண்ணணும். டியூரேஷன் மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த டெசிக்னேஷன் அங்க நீங்க உங்களோட ரோல் என்ன அப்படிங்கிறது இருக்கணும். டியூட்டி அந்த ஆக்சுவலா நீங்க பார்த்த டியூட்டியோட ஒர்க் ப்ராசஸ் என்னங்கிறத ஷார்ட்டா சொல்லணும். அப்புறம் உங்களுடைய இன்கம் எவ்வளவு, சேலரி நீங்க எவ்வளவு வாங்குனீங்க அந்த கம்பெனில அப்படிங்கறத கொடுக்கணும். இல்லாட்டினா நோ கொடுத்துக்கோங்க. நோ கொடுத்துட்டு ஃபைனலா டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. ஸ்டடீஸ்ல பிரேக் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு ரீசன் சொல்லணும். இல்லாட்டினா நோ கொடுத்துக்கோங்க. தென் எனி அதர் கோர்சஸ் அப்படின்னா எஸ் இருந்துச்சா எஸ் கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸை பத்தின டீடைல் கேட்பாங்க. நோ கொடுத்துக்கோங்க. டு யூ ஹேவ் எனி பெண்டிங் பேக்லாக், இப்ப கரண்டா எதுவும் அரியர்ஸ்ல இன்னும் பெண்டிங்ல இருக்கான்னு கேட்டா எஸ் இருந்தா எஸ் கொடுங்க, இல்லாட்டா நோ கொடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம என்ன ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ணணும் அகாடமிக்ல, அதாவது நீங்க படிக்கும் போது என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க அப்படிங்கறத பத்தின டிஸ்கிரிப்ஷன் நீங்க கொடுக்கணும். ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்க மென்ஷன் பண்ணணும். ஃபைனலா டிக்ளரேஷன்ல வந்து எஸ் ஆர் நோ நிறைய கேட்டிருப்பாங்க. அதை ரீட் பண்ணி கேர்ஃபுல்லா நீங்க மென்ஷன் பண்ணணும். நீங்க மேல சொல்லியிருக்கக்கூடிய மார்க்ஸ் எல்லாமே உங்க அகாடமிக் குவாலிஃபிகேஷன் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டா எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிருக்கீங்களா, எல்லா சப்ஜெக்டையும் ஆட் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டோட்டல் மார்க்ஸ் CGPA obtained entered by you for each of the above mentioned academic has been secured in the first attempt ஆன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க மேல சொன்ன பெர்சன்டேஜ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல செக்யூர் பண்ணதான் கேட்டிருப்பாங்க. அதுக்கு நீங்க என்னவோ எதுக்கு எலிஜிபிளோ அதுக்கு போடுவாங்க. எஸ்னா எஸ் போடுவாங்க, இல்ல நோ. அண்ட் தென் மூணாவது வந்து you have considered only the marks obtained during the normal duration of the course for calculating அப்படின்னா நீங்க அந்த ஆக்சுவல் டியூரேஷன்ல படிச்சதான் கால்குலேட் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத கேட்பாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. You have completed each of the above mentioned academic course in the stipulated time. அதாவது ஆக்சுவல் கோர்ஸ் டியூரேஷன் அப்பதான் அந்த கோர்ஸ் நீங்க முடிச்சிருக்கீங்களா மேல மென்ஷன் பண்ணிருக்கத அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க. You have declared break in studies and pending backlogs if any during your academics. அதாவது நம்ம படிக்கும் போது ஏதாவது நம்ம ஸ்டடீஸ்ல பிரேக் ஆயிடுச்சு, ஒரு வருஷம் நான் லேக் ஆனேன், ஒரு வருஷம் நான் கேப் விட்டு படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி எது இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லாட்டினா நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் யூ ஹவ் நாட் அட்டெண்டட் த TCS இந்த கடைசி ஒரு 6 மாசமா TCS செலக்ஷன் ப்ராசஸ்ல நீங்க எதுலயும் அட்டன் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லாட்டா நோ கொடுத்துருங்க. இது வந்து டிக்ளரேஷன், ஃபைனல் டிக்ளரேஷன் கேட்டிருப்பாங்க. நீங்க TCS ஓட எலிஜிபிலிட்டி கேட்கல எல்லாத்தையுமே ரீட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டிருப்பாங்க. எஸ் கொடுத்துக்கோங்க. ஃபைனலா லாஸ்டா ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கறத கொடுத்தீங்க அப்படின்னா அதர் டீடைல்ஸ்ல வந்து ஆதார் டீடைல்ஸ், பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. பர்சனல் டீடைல்ஸ்ல ஆதார் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அண்ட் தென் உங்களுடைய பாஸ்போர்ட் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க, பேன் கார்டு டீடைல்ஸ் இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நீங்க கொடுத்துக்கோங்க. இது வந்து சப்போஸ் இருக்கிற டீடைல்ஸை மட்டும் கொடுங்க. கண்டிப்பா ஆதார் நம்பர் எல்லாருமே இருக்கும், ஸோ அதை கொடுத்துருங்க. அண்ட் தென் நேம் அஸ் பெர் ஆதார்னு கேட்டிருப்பாங்க. ஆதார் கார்டுல உங்களுடைய நேம் எப்படி இருக்கோ அதே மாதிரி தெளிவா கொடுக்கணும். பாஸ்போர்ட் டீடைல்ஸ் ஒரு சிலர்ட்ட பாஸ்போர்ட் இருக்கும், இல்லாமல் இருக்கலாம். ஸோ அது மேண்டேட்டரி கிடையாது. அதே மாதிரி பேன் கார்டும் ஒரு சிலர்ட்ட இருக்கும், இல்லாமல் இருக்கலாம். அதுவும் மேண்டேட்டரி கிடையாது. ஸோ அதுக்கடுத்து நீங்க ஃபைனலா இந்த டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆர் இன்வால்வ் இன் எனி ஃபைனல் செக்யூரிட்டி டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதாவது எதுவும் உங்க மேல கிரிமினல் கேசஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நோ கொடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு மிஸ்பிஹேவியர் ஆக்டிவிட்டீஸ்ல நீங்க இருந்து உங்க மேல கேஸ் என்கொயரி எதுவும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்னு இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நோ கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலா அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ரிவியூ பார்க்க சொல்லுவாங்க. பார்க்க சொல்லிட்டு அதை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு PDF உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ அடுத்த டிக்ளரேஷன்ல எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு TCS ஓட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதையுமே நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கறது கொடுத்துட்டு நீங்க எந்த பிளேஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விருதுநகர்னா விருதுநகர், சிவகாசினா சிவகாசி, மதுரைனா மதுரை அப்படிங்கறத கொடுத்துட்டு ஃபைனலா சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே அங்க சப்மிட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து TCS BPS ப்ராசஸ்க்கு, ஹையரிங் ப்ராசஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ இதுல எல்லாரும் ஒரு மிஸ்டேக் பண்ணுவீங்க. என்னன்னா TCS நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க.
இது கிடையாது. ஸோ டிசிஎஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் போர்ட்டல்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணி அதுக்குள்ள போய் அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணீங்கன்னா தான் உங்களுடைய அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா வீடியோவை பார்த்து கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க. ஸோ அப்ளை பண்ண டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. ரிவ்யூ பார்த்துட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டவுட்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா கிளியர் பண்றேன். இல்ல இது போக வேற ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் ரிலவெண்டா தேவைப்பட்டுச்சுன்னா அதையுமே நீங்க கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோஸ் ரெடி பண்ணி நான் போடுறேன். தேங்க்யூ.